அண்ணாமலையாருக்கு அரோகரா. இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு கருட பஞ்சமிங்க. கருட பஞ்சமின்னு சொன்னாலே ரொம்ப விசேஷம். நார்மலான நம்ம பஞ்சமியிலே நம்ம அம்பாள விட மாட்டோம். இது கருட பஞ்சமி வேறவா? சொல்லவே தேவையில்ல. அம்பாள ரொம்ப சிறப்பா வழிபடுவோம். அது மட்டும் இல்லைங்க, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை மகாலட்சுமியோட அம்சம் நிறைந்த நாள். அது மட்டும் இல்ல, பெருமாளுக்கும் உகந்த நாள். இந்த திருநாள்ல நம்ம செய்ய வேண்டியது என்னன்னு கேட்டீங்கன்னா, முடிந்த அளவிற்கு கோவிலுக்கு போய் இதை செய்கிறது ரொம்ப விசேஷம். அப்படி முடியாதவங்க என்ன பண்ணலாம் அப்படின்ட்டுங்க, வீட்டிலேயே 7 வெத்தலைகளை ரவுண்டாக சுற்றி வச்சுட்டு, அதுக்கு 7 வெத்தலையும் வெத்தலைப்பாக்கு பழம், அது கூட ஒரு கிழங்கு மஞ்சள் வச்சு, நீங்கள் வளையல் வச்சு, நடுவில் பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா தேங்காயை நீங்கள் உடைச்சி, அதில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நல்லெண்ணெயோ இல்லை நெய்யோ இருந்தால் அதில் ஊற்றி, அதில் சிகப்பு திரியை போட்டு நீங்கள் அம்பாளை வழிபடுறீங்க அப்படின்னு சொன்னால், பரிபூரணமாக அம்பாளுடைய அனுகிரகம் நிச்சயமாக நமக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லைங்க, என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறேன். அம்பாள் பரிபூரணமாக உங்களுடைய பூஜையில் இந்த திருநாளில் கலந்துக்கிட்டு நம்மளுக்கு வளமும் செல்வத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய இந்த திருநாளாக அமையும். மகாலட்சுமின்னு சொன்னால் எவ்வளோ பெரிய விஷயங்க. அதுலேயும் பாராகியமாக கலந்துருக்கு. அதுவும் மிகப்பெரிய விசேஷம். நான் சொல்கிறத ஒரு நிமிஷம் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அம்பாள் பரிபூரணமாக உங்கள் வீட்டுக்கு வருவா. உங்கள் வீட்டில் 3 நாளில் ஒரு நல்ல நிகழ்ச்சிகளான ஒரு ஆரம்ப தொடக்கம் ஆரம்பிக்கும்ன்றது ஐதீகம். இந்த திருநாளை மிஸ் பண்ணிடாதீங்க. அம்பாளை வழிபடுங்க. அது மட்டும் இல்லைங்க, உங்கள் வீட்டு வாசல் நிலவாசலுக்கு முன்னாடி இல்லையோ உள்புறமாகவும் ஒரு கப்பில் கல் உப்பு எடுத்துக்கிட்டு, அதில் கொஞ்சமாக நீங்கள் மஞ்சளை போட்டு, அதில் கொஞ்சம் 2 மிளகாய் அப்படி போட்டு நீங்கள் வச்சிங்க அப்படின்னு சொன்னால், உங்களை கந்திஷ்டிகள் அகலும். அது மட்டும் இல்லை, மகாலட்சுமி வெளியேவே நிற்க மாட்டா. வெளியவே நிற்கிறதா இருந்தால் கூட உள்ளே வருவா. உங்கள் குலதெய்வமாக இருந்தாலும் சரி, வாசலோடு போக மாட்டாங்க. உள்ளே வந்துட்டு தான் போவாங்கன்ற ஐதீகம். இதை மிஸ் பண்ணிடாது. இன்னைக்கு 5:30 மணிலேருந்து நீங்கள் பூஜை செய்ய ஆரம்பிக்கலாம். அண்ணாமலையாருக்கு அரோகரா.